ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1171. இந்த சாப்டரில் ஸ்டார்டிங்லேயே வந்து காபன் வந்து பேசுகிறாருங்க. அரால்டு வந்து இந்த நிலமையில வந்து கேஸ்டில் விட்டு வெளில போயிருந்தா எல்போஃபே என்ன ஆகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்துருக்காருங்க. என்னதான் அரால்டை வந்து அட்டாக் பண்ணாலும் ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்மளால் ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி நிலைமைக்கு போயிட்டாருங்க. லோக்கி வந்து ராக்னீர் மூலமாக அந்த லெஜெண்டரி டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டு அரால்டை வந்து டிஃபீட் பண்ண முடியுன்றத வந்து அவர் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. சடனாக ஷாங்க்ஸ் வந்து 2 பாஸ்ட் மெமரிஸை வந்து திங்க் பண்ணுறாருங்க. ஒன்று வந்து கார்லிங் வந்து அவர் கூட பேசுகிற மாதிரியும், இன்னொன்று வந்து கிங் அரால்டை வந்து ஷாங்க்ஸ் கூட பேசின டைமையும் வந்து நினச்சி பார்க்குறாருங்க. ஒரு சைடு அரால்டை வந்து ரத்த வெள்ளத்தில் இருக்காரு. அது பக்கத்துலேயே வந்து லோக்கி வந்து உக்காஞ்சிக்கிட்டு மக்களுக்காக எல்லாமே நீ செய்யணும்னு நினச்சா இது மாதிரி தான் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இன்னொரு சைடு ஷாங்க்ஸ் வந்து அரால்டை வந்து காப்பாற்ற முடியலன்ற ஒரு குற்ற உணர்ச்சியே இருக்குதுங்க அவருக்கு. அதுக்கு காபன் வந்து எல்லா லைஃப்க்கும் வந்து ஒரு மீனிங் இருக்குது, ஸோ நீ வந்து உன் மேலே வந்து பழியை போட்டுக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து அப்படியே வந்து மேரிஜோட வந்து இன்னும் வந்து 5 எல்டர்ஸ் கூட பேசுகிற மாதிரியும் எல்போஃபில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குள்ள சில கான்வர்சேஷன்லாம் போயிட்டுருக்காங்க. கடைசியாக முடிக்கும் போது எல்போஃப் இஸ் ஹாஃப் தி டி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இதை மறந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி 5 எல்டர்ஸ் கிட்ட வந்து சொல்கிறாங்க. அகைன் எல்போஃபில் வந்து ஜுரலோ லோக்கியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. லோக்கி வந்து இங்கே நடந்த எதையும் வந்து நீங்கள் வெளில சொல்லாதீங்க, அதுவும் இல்லாமல் இந்த பவரை வச்சு சில சோல்ஜர் கூட சேர்ந்து நான் கடலுக்கு போயிட்டு வேர்ல்டு கவர்மெண்ட்டை வந்து கண்டிப்பாக வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க லோக்கி. ஸோ இது எல்லாமே வந்து லோக்கி சொல்லிகிட்டு இருக்க ஸ்டோரி தாங்க. சடனாக அந்த ஸ்டோரி வந்து கட் ஆகிட்டு அஜ்ருதீன் வந்து பக்கத்தில் இருக்காருங்க. லோக்கி வந்து நான் வந்து அரால்டை கொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து நான் பண்ணலாம் மாட்டேன், அதுவும் இல்லாமல் இதை பற்றின விஷயம்லாம் வந்து எல்போஃப் மக்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. காபனும் வந்து லோக்கி சொல்கிறதெல்லாம் உண்மை தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க அந்த சீனில். ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச அஜ்ருதீன் வந்து லோக்கியோட செயின் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. லூஃபி வந்து ஹாப்பியாக வந்து நீ இப்போ வந்து ஃப்ரீ ஆகிட்ட, இப்போ வந்து லோக்கி நீ வந்து சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்க டைம்லேயே வந்து ஒரு புது மாஸ்டர் வந்து அந்த டைமில் வந்து அப்பியர் ஆகுதுங்க. லோக்கி வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ராமப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் ஸோ நெக்ஸ்ட் வந்து சாப்பரையும் காபனையும் வந்து சாஞ்சி வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க மேலே. லோக்கி வந்து லூஃபி கிட்டே நீ இன்னும் இங்கே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு லூஃபி வந்து நீ சண்டை போடுறது எப்படி இருக்குது நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தான் பேசிகிட்டு இருக்க டைம்லேயே வந்து லோக்கி வந்து அக்னியை எடுத்து அந்த மாஸ்டரை வந்து அடிக்கிறான். அதுவும் இல்லாமல் இதில் வந்து ஐஸ் டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெட்ஃப்ளிஹேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அட்டாக்கு வந்து பேர் வச்சுருக்காருங்க லோக்கி. லூஃபி வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதோட இந்த சாப்டர் வந்து க்ளோஸ் ஆகுதுங்க. இந்த ஒரு சாப்டர் வந்து ஓல்டு சாப்டர் தாங்க. சாப்டர் 1172 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போங்க.